எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 34 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரீரிலீஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மக்கள் மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உட்காந்து படம் தியேட்டர்ல பார்த்தோம். அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கிளாப் பண்றாங்க. அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க. விஜயகாந்த் சார் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்ல பேக் ஷாட்ல போய் அன்னைக்கெல்லாம் எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட் தான் இன்னைக்கு கை தட்டுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களாம் இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு. ஆனாலும் அவர் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரிச்சேன். தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆரவாரமா இருக்கு. இன்னைக்கு ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்குனாங்க, அடுத்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் 35 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆரவாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க. இந்த படத்தோட வசனகர்த்தா லியாக்கத் அலி கான் என்ன வசனகர்த்தா ஆக்குனதும் இயக்குனர் ஆக்குனதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். செல்வமணி அவர்களை இயக்குனர் ஆக்குனதும் விஜயகாந்த் அவர்கள் தான். மன்சூர் அலிக்கான தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்போ 34 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு கொண்டாட்டம் இல்லையா? 340 வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் அவர் இல்லைன்னா இந்த படத்தை கற்பனை பண்ணியே பார்த்துருக்க முடியாது. எவ்வளவு டைலாக் கொடுத்தாலும் பேசுவார். என்ன நீங்க ஷாட் வச்சாலும் நடிப்பார், டூப் இல்லாம நடிப்பார். இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படம் இயக்கி இன்னொரு கேப்டன் பிரபாகரன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார். அது வெற்றி படமாக அமையும். அதற்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் தேவை. கேப்டன் பிரபாகரன் 2க்கும் லியாக்கத் அலி கான் தான் வசனம் எழுதுவார். நான் சொல்றேன், ஏன்னா முதுகெலும்பு தண்டுல ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றில், திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு 30 நிமிஷம் கோர்ட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல், அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது. இயக்குநரையா டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்ததில்லை. எப்படி இருப்பார், கருப்பா சேப்பான்னு தெரியாது. ஆனால் 2 வருஷம் கழிச்சு இண்டுவில் வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான். அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம், நான் தான் பிரபாகரன் சாவடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தார் வீரப்பனார். அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள், தமிழக மக்கள், கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ட்ரோன், HD, அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்போ மறுபடியும் ஆர்கேஎஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படியே ராவா எடுங்க, இப்படியே எடுங்க. ஆமா, அப்படி எடுங்க. எதனாலன்னா இப்ப நீங்க ஒரு 100 பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல 200 காட்டும் போது டேய் இது கிராபிக்ஸ் டா அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ். ஆனா இந்த படத்துல நீங்க பாருங்க, ஒருத்தர் கூட அப்படி கிடையாது. கிராபிக்ஸ்ல வரல, எல்லாருமே நிஜமான மனிதர்கள். அந்த குதிரையா இருந்தாலும் சரி, ஃபைட்டர்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரோன் எல்லாம் இருக்கிற டைம்ல கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க. அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கு. இதே
என்ன சொல்றது, இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாம அவரு டைரக்டர் சொன்ன மாதிரி, நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி, எப்பவோ நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு. அதுவும் இல்லாம நான் படம் பார்க்கும்போது நானும் டைரக்டர் ஃபீல் பண்ணதான் ஃபீல் பண்ணேன். எந்த டயலாகுக்கு அப்ப கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. நிஜமா ஆச்சரியமா இருந்தது. அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறேன். நாம எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு 100 day பிக்சரா அதை மாத்துவோம். இந்த படத்தை புஷ்பா ஒப்பிடுறாங்க, புஷ்பா படத்தை இதை ஒப்பிடல. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த லொல்லாம் இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தது இது, அவங்க அப்புறம் வந்தது. இத பார்த்து அவங்க பண்ணாங்க, அவங்கள பார்த்து இவங்க பண்ணல. ஆர்கேஎஸ் தான், புஷ்பா தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாது. டயலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்பவும் பாக்குறாங்க. இப்ப இருக்க 2K கிட்ஸா இருக்கட்டும், அப்ப இருந்த 90s இருக்கட்டும், எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. டைலாக்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். நான் இந்த படத்தை 90sல எடுத்தாங்கன்னு சொன்னா நம்பவே முடியாது. ஏன்னா அப்பவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ கிறிஸ்பா, இவ்வளோ ஷார்ப்பா எடுத்திருக்காரு. இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கல. என்ன இப்போ இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஸ்க்ரீன்ல பார்க்கும் போது எனக்கு அழுக வந்துருச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் எல்லாம் ரெடி சார். என்ன சார் ஓகேன்ட்டாரு, நானும் ஓகேனா சார், அவ்வளவுதான்.